வருஷமான ஒரு 1.5 2 years இந்த ஜேர்னி. ஸோ மைக்கை பார்த்தா என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் ஆரம்பிக்கணும்னு தோணுது. பட் இது வந்து ஒருத்தருக்கு தான் சொந்தம். அது நான் வந்து வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சுக்கிறேன். முதல்ல நம்ம ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு, பிருந்தா, சைலேஷ், மற்ற கோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். எனக்கு ஒன்று இது மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து அதில் வந்து இவ்வளோ அழகான ஒரு டெக்னீஷியன்ஸ் அண்ட் க்ரூஸ் அண்ட் கோ ஆக்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த பேண்டமிக்கில் வந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி April 23rd தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு ஐ ரியலி ஹேவ் டு அப்ரிஷியேட் தம். ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த படத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இவ்வளோ பேரை ஒன்று சேர்த்து அதை டைரக்ட் பண்ணதுக்கு விஜய் சாருக்கு நன்றி. அது தவிர இது ஒரு ஐகானிக் கேரக்டர். ஜெயலலிதா மட்டும் இல்லை, இந்த எம்ஜிஆர் நிறைய ஐகானிக் கேரக்டர்ஸ் இருக்காங்க அந்த படத்தில். ஸோ இதில் ஒரு கேரக்டர் எனக்கு நம்ம புரட்சித் தலைவர் ரோலை எனக்கு கொடுக்கணும்னு நினச்சி என்னால் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை வச்சதுக்காக விஜய் சாருக்கு நன்றி. இதில் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. சில பேர் இங்கே இருக்காங்க, சில பேர் இங்கே இல்லை. விஜேந்திர பிரசாத் சார், மதன், ஜிவி, விஷால், சில்வா மாஸ்டர், நீதாஜி, ரஷீத் சார் மேக்கப்பில் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் சுரேஷ் சந்திர சார், எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் இது பண்ண முடியும். எனக்கு நான் ஒரு ஐடியாவில் வர்றது மட்டும், ஒரு ஆக்டராக ஒரு ஐடியாவில் வந்து பண்ணோன்னு நினச்சா மட்டும் போதாது. இவங்களோட எக்ஸ்பர்டீஸ், இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் தெம். அது தவிர இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் க்ரூ, யூனிட் எல்லாருக்கும் நன்றி. மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் ஃபார் மீ வாஸ் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு குரூப் ஆஃப் ஆக்டர்ஸோட ஆக்ட் பண்ணது வாஸ் அ பிக் டேக் அவே. கங்கனா, ஹாப்பி பர்த்டே அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் 4th award. அவங்களோட வேலை செஞ்சது. அதை தவிர மது ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். பாகேஸ்ரீ மேம், இங்கே நம்ம நாசர் சார், தம்பி ரமையா சார் ஓட நான் வந்து ரொம்ப வருஷமாக, எஸ்பெஷலி நாசர் சார், நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 years அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர். தம்பி ரமையா சார் நாங்கள் தனி ஒருவனில் பண்ணோம். ஐ திங்க் அந்த ஒரு இட் அன்ஃபர்கெட்டபிள் காம்பினேஷன். ஸோ அவர் சொன்னார், இது மாதிரி நிறைய பேர் சொல்லி இது மாதிரி அவங்கள மாதிரி அழகு அப்படின்னாரு. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சார், பட் நன்றி, வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் நான் சமுத்திரக்கனி சாரோட நிறையா ஒர்க் பண்ணேன். ஸோ அகெயின் இவரும் இப்போது அடுத்தடுத்து ஏதாவது படம் பண்ணும்போது அவர் இருக்காரா இல்லையான்னு ஒரு எதிர்பார்ப்போடு ஒர்க் பண்ணுவேன். இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஒர்க் பண்ணும்போது. அண்ட் ஆல்சோ அவங்க சொன்னாங்க, அது மாதிரி நான் வந்து இந்த படத்துக்கு நிறையா கஷ்டப்பட்டேன், இது மாதிரி பண்ணேன். மதன் சொன்னார், கன்னி சார் சொன்னார், விஜய் சார் சொன்னார். பட் ஆக்சுவலாக நம்ம ஒரு ரோல் எடுத்துட்டோம்னாக்கா அதுக்கு என்ன தேவைப்படும்ன்றது நமக்கு முன்னாலே தெரியும். ஸோ அது வந்து நல்லா வரணும்னா அது பேர் கஷ்டப்படுறதுன்னு இல்லை, அது நல்லா வரணுன்ற ஒரு முயற்சி தான். அது நல்லா வரணும், அந்த இன்ட்ரெஸ்டோடு நம்ம பண்ணும்போது அது கஷ்டமாக தெரியாது, ஒரு லேர்னிங்காக தான் தெரியும். அண்ட் அந்த வகையில் மக்களும் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம இந்த டீசர்லாம் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி, அகெயின் அதே டிஸ்கஷன் தான் வருது, எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது. ஆக்சுவலாக நான் கஷ்டப்படலை, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். உள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது எனக்கு அது ஒரு பெரிய நானே என்ன சொல்கிறது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு பர்சன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில், தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரியில். இதை நாங்கள் சின்ன வயசுலேருந்து ரசித்து பார்த்த ஒரு கேரக்டர், ஒரு மனிதர். இதுக்கு இது ஒரு பெரிய பொறுப்பாக தான் நினச்சி நான் பண்ணேன். இது நல்லா வரணுமே, அவரோட ரசிகர்கள்லாம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரிசம்பிளன்ஸ் வருமா, வந்தானாக்கா சந்தோஷப்படுவாங்களேன்ற ஒரு எந்தூசியாசமோடு தான் நான் அதை பண்ணேன்.
ஸோ இந்த அகைன் திருப்பி இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்ததுக்காக விஜய் சாருக்கு நன்றி சொல்லணும் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி சொல்லணும் அண்ட் மக்கள் ஹோப்ஃபுல்லி April 23 பார்ப்பாங்க, இதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, நல்லா இருக்கா இல்லையான்னு தான் பார்ப்பாங்க. ஹோப்ஃபுல்லி தேர் லைக் இட். தேங்க்யூ அகைன் டு எவ்ரிபடி. யாராவது பேரை மிஸ் பண்ணியிருந்தா நம்ம நினச்சிட்டாங்க. Speech ready because this is something very new for me. Usually it is the press interaction, but for me it is a very special day. Today is my birthday and I turned 34, and I feel very happy to be born and I feel very grateful to my parents to bring me to this world and to give me such a wonderful life, and to everyone who has added to my life and to brought it to the point that it is today. Coming to Thalaivi, because it is the main focus of my life right now. This journey would have not been started only if Vijayendra sir had not recommended me. For the first time I got recommended. Usually I get recommended only to thrown out of films. First time a man recommended me for a film. So thank you, Vijayendra sir. Thank you so much. But I was very, very much apprehensive. For me, politics, especially in Tamil Nadu, I'm not very familiar with politics here, and even the film industry for that matter. So I told Vijayendra sir, I said, sir, why do you think I would be good at that role? And he said, you do it. And for me, like, to deny him or to say no to him, it gets very tricky, and I'm like, I'm not good for that role and I should not do this role. And I told sir, it will be a big disaster, and for a film, when the casting is wrong, the film goes only downhill after that. But the way he was confident about it, it gave me a lot of strength, and I said, okay, why not, let me try that. I want to thank Vishnu sir and Brinda ma'am. Actually, it is a Brinda ma'am's brainchild. It started with her thought. She's a Tamilian and she wanted to make a film on being a strong woman herself. She wanted to make a film on Thalaivi. Thank you, Brinda ma'am and Vishnu sir. And my friend Salesh, he's stuck because of Corona. He cannot be here. I want to thank him, all the producers. Arvind sir, all the men talk about women empowerment, but when it comes to working in a woman-centric films, not many men, especially big heroes, are keen to do it. I thank you from the bottom of my heart, because you guys can see that how a woman is always supportive of men. So many women have added to the superstars and their lives and their careers, but you can't say the same about many superstars, and I hope you add to my life also. For you also, this works in a big way that in the future, many superstars, especially male superstars, support women in women-centric films. I really hope that day is seen even in Hindi films. All the cast, Tamina sir, he is one bundle of joy all the time on the set, and his energy, is so infectious. I must say that there may be in South industry, one thing that I have noticed and I felt, whether it is Tamil or Telugu film industry, because this film is kind of a culmination of many industries. There may be nepotism, but there is no groupism, there is no gangism, there is no bitching, there is no subjecting outsiders to bullying. Definitely not. They're very supportive of, they're very inclusive of people who come from outside, and the kind of love and encouragement I have experienced here, I don't want to leave. I am here now. And I hope to do many more films here. Karni sir, I was intimidated, absolutely intimidated by you, because he would never look like that on the set. He was in character all the time, and the way he will gaze at me, I would like, oh, I'll burn or something. So no, he was, the way he's looking right now, very happy, disarming and lovely friend. No, he was in character all the time, and I was intimidated. Ajivi sir, you have given wonderful music. Manan sir, thank you so much. Everyone, if I've missed out on anyone, Neeta ma'am, thank you very much. And my director, Vijay sir, what do I say about him?
I really fall short of words when I talk about him and I think about him. The mere thought of him, brings smile to my face wherever I am in, whichever part of the world I am in. First time we we actually got to know each other. We were in California doing some tests, prosthetic tests and all. And he was just surviving on water because he just cannot even eat at places where there is even a trace of cruelty. His first film is called Vegetarian. he can't even, experience a thought of cruelty. He got me very intrigued. I thought, this is a strange person. He doesn't eat, he doesn't, drink, he doesn't meet you after the shoot, because usually when you are in a film unit, you sit together after film shoot. And, but then when I got to know real him, never in my life I have met a man who has made me not feel apologetic about my talent. Never in my life I've met a person who, oh my God, I feel so emotional. I'm not usually like that, but I want to say that he's one person who has made me feel good about my talent. Usually it's people who make you feel, especially the kind of camaraderie they show with a male hero, they never show with an actress. But as a director, I learned from him that how to treat actors and how to show creative partnership. Thank you.